யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். ஒரு குடும்பம்னு சொன்னால் கணவர் மனைவி என்பது சரி சமம் என்ற நிலையில் ரெண்டு பேருக்கும் ஒரே பொறுப்பு தான். ஒரு மனைவிக்கு ஒரு ஒரு கௌரவ குறைச்சி ஏற்பட்டால் அது கணவருக்கு ஏற்படாது அப்படின்ட்டு நினைக்கவே கூடாது. அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்றைக்கி வாழ்க்கையில் அவங்க வாழ்ந்து காட்டுறாங்க. பெண்களும் சரி ஆண்களும் சரி மிக மிக இந்த பயிற்சி எடுத்தவர்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக வாழ்கின்றார்கள். வாழ்க்கையில் இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த வாழ்க்கையில் இன்னும் சிறப்பாக எப்படி வாழ்கிறது? சில பேர் தோல்வி மேலே தோல்வியாக வந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம எடுக்கிற முயற்சியெல்லாம் தடைப்படுது. எதை எடுத்தாலும் அது ஒரு தடை. அதில் ஒரு விஷயம் இதாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்காது, சந்தோஷம் இருக்காது. கணவர் மனைவிகளை எப்போ பார்த்தாலும் பல பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கும். யோக சக்தி என்பது ஒவ்வொரு மனிதனிடத்திலும் ஒரு சக்தி இருக்குது, மகத்தான சக்தி இருக்குது. அது தான் தெய்வ சக்தி ஒன்று இருக்குது. அந்த சக்தி தான் சில குண்டலினி சக்தி, ஆத்ம சக்தி அப்படின்லாம் சொல்லப்படுகிறது. பலவாறாக அது சொல்லப்பட்டாலும் கூட குரு இங்கே யோக சக்தி அப்படின்ட்டு அதை மென்ஷன் பண்ணுறான் அந்த இடத்துல. ஆக இந்த சக்தியை கொண்டு இதுவரை சித்தர்கள், யோகிகள், இவங்கெல்லாம் மகான்கள் சக்தி வெறும் முக்தி பெறுவதற்கு, ஞானம் பெறுவதற்கு, இறைநிலை அடைவதற்கு, இறைவனோடு தொடர்பு கொள்வதற்காக இந்த சக்தியெல்லாம் பயன்படுத்தினார்கள். அதே யோக சக்தியை வாழ்க்கையில் நாம் எப்படி பயன்படுத்தலாம், பயன்படுத்தக்கூடாதா என்றெல்லாம் கூட சில பேர் அதை எப்படி பயன்படுத்துகிறாங்க யோக சக்தி அப்படின்னு. அதெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்று கிடையாது. யோக சக்தியும் பயன்படுத்தலாம். நமக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவன் கொடுத்துருக்காரு அந்த சக்தியை. யோக சக்தியும் வாழ்க்கையில் பயன்படுத்தலாம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம்.